அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. தம்பி முருகன் வாப்பா. அடுத்தபடியாக அவருக்கு உதவியாளர் இருக்கக்கூடிய மாமா உடையனம்பட்டி சபரி மாமா அவர்களுக்கு, ஏன்னா அவர் தான் எல்லாமே அவர் தான் தயார் பண்ணுவார். எனக்கு கொஞ்சம் டயர்டாகிட்டா உள்ள சப்பாத்தி நேரம் தேய்ச்சி வச்சுருப்பார், உளுந்த வடை ஓடுவார். எங்கள் மாமே இல்லைன்னா எங்களால் ஒன்றும் முடியாது. எனக்கு ஒரு தாய் மாதிரி அவர் அன்பு மாமா உடையம்பட்டி சபரி மாமா. என் தம்பி முருகன் வெந்தய இளையவன். காவல்துறைக்கு தான் போடணும். நீ பைக்கில் போவே இல்லை, அறிவு இருக்கா? அடுத்தபடியாக நாளைக்கு பிடிச்சிக்கிட்டே என்ன சொல்லக்கூடாது. இங்கே பபுனா அடிக்கும் தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஐயா காவல்துறை ஐயா வாங்க, உங்களை விட்டு என்ன அடிப்பாங்க பேச்ச பார்த்தியாப்பா? அவர் தூங்குறாரு, எழுப்பிடுனே. ஐயா தூங்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, நான் மேலே அதிகாரிட்ட சொல்லி போடுவேன். அப்புறம் அவர் எழுப்பிடுங்கய்யா. அப்போ உங்கள் துண்டை எங்களுக்கு போட சொல்லுங்க. பேச்ச பார்த்து என்னப்பா நீ என்ன என்ன சிலைன்னு நினைச்சியா? சொல்லிட்டு போடு, வேகம் மேலே சீன்னு வர்றது. உண்டா வந்துட்டாருங்க ஐயா. ஐயா உயர் அதிகாரி வர்றாரு, நாளைக்கு நம்மளை தண்ணியில் காட்டுக்கு மாட்டிடுவார் பங்காளி. அப்போ ரெடியா தாய்மணி கொடி செல்லுது ஜேகின், தாயகம் போட்டுட தண்டலம் போட்டுட சொல்லுது ஜேகின். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜேகின் 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 ஜேகின். காக்கி சட்டை போட்ட கருப்பசாமி என்ன சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. காக்கி சட்டை போட்ட கருப்பசாமி என்ன சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது தமிழ்நாட்டு காவல்துறை என்றாங்க. ஊர் கிராம பொதுமக்களுக்கு அன்பார்ந்த ஆமத்தூர் காவல் நிலையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாக்காரர் சொன்னார், ஏய் ஊர் மாடு மேய்க்கிறியாருனாரு. நான் 80 மாடு மேய்ச்சிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் 80 மாடு. 8 வயசுல இருந்து நான் காவல்துறையில் சேர்றது வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தேன். ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் இல்லை. 80 மாடு. எங்கள் அப்பனை பார்த்த கலவை 4 மணிக்கு எந்திரிச்சு நீ சாணிலி போடணும், அப்போ தான் உன்னை பள்ளிக்கூடம் அனுப்பும் அப்படின்பா. 22 வயசு வரைக்கும், 8 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தேன். விவசாயி அப்படின்னா எல்லார் வீட்லையும் ஆடு மாடு இருக்கணும். விவசாயம் பார்த்து ஆடு மாடு மேய்ச்சி கௌரவமாக படித்து நீங்கள் நல்லபடியாக வரணும், என்னுடைய வேண்டுகோள். அவர் சொன்னார் நாடாக்காரு, ஏய் ஊர் மாடு மேய்க்கிறாரு. மாடு மேய்க்கிறது கேவலமா? நான் எப்போ சொன்னேன்? நீங்கள் சொன்னார், இப்போ போய் சொல்கிறாரு. உங்களை யார் தூக்கத்தில் எழுப்பி விட்டது? உலகமே ஒரு நாடகம் தான், ஆனால் உண்மையான நாடகமாக இருக்கணும். ஐயா நான் சொன்னாரா இல்லையா? ஹலோ வாலிமை பங்காளி சார்பு வைங்க. ஹலோ, நான் சூளகரில் வேலை பார்க்கும்போது IAS கலெக்டர் அம்மா கரூர், அந்த அம்மாவுக்கு 2-3 கேஸ் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருந்தாங்க.